ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம இந்த ரிச்மண்ட் டாட்டர் சீரீஸ்ல 22வது பாகத்தை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையை நான் ஜேடி சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்னைக்கு அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகல, அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். என்னால நிச்சயமா சொல்ல முடியும், அவன் ஒரு கேயா பிறந்ததுக்காக தற்கொலை பண்ணிருக்க மாட்டான். இந்த கௌரவமும் பணமும் நிறைஞ்ச இந்த குடும்பத்துல ஒரு கே மகனா பிறந்ததை நினைச்சுதான் நிச்சயமா தற்கொலை பண்ணிருப்போம். அந்த நிலையில என் அண்ணனை பார்த்ததும் என் அம்மா கதறி அழுதாங்க. அவங்களோட அந்த கதறல் சத்தம் அந்த பில்டிங் மொத்தமும் எதிரொலிச்சது. எழுந்திருப்பாள் எழுந்திருப்பாள் அப்படின்னு கத்தி அழுதாங்க. என் அண்ணா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. பட் என் அப்பவும் பால் ஒரு முட்டாள், இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாரு. என் அம்மாவுக்கு வந்தது கோபம். நீ எல்லாம் மனுஷனா? நம்ம பையன் இப்ப உயிரோட இல்லை, உனக்கு அவங்கிட்ட சொல்றதுக்கு ஒரு நல்ல வார்த்தை கூட கிடையாதா அப்படின்னு சொல்லி திட்டுனாங்க. அதெல்லாம் என் அப்பாவுக்கு உரைக்கவா போகுது? அன்னைக்கு என் குடும்பத்துல உள்ள எல்லாருமே அவனுக்காக வருத்தப்பட்டாங்க. சாலி தன்னோட வாழ்க்கையை இழந்ததாவே ஃபீல் பண்ணான். என் அண்ணனோட இழப்ப அவளால தாங்கிக்கவே முடியல. நீ எனக்கு தரேன்னு சொன்ன சுதந்திரம் இதுதானா பால்? நம்ம ப்ராப்ளம சரி பண்றதுக்கு உனக்கு இது தவிர வேற எந்த ஒரு நல்ல வழியும் தெரியலையா? இது நியாயமே இல்ல பால். நீ தான் என்னோட சந்தோஷம் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல பால். இப்படி என்னோட சந்தோஷத்தை பறிக்க உனக்கு யாரு உரிமை கொடுத்தது பால்? ஏன்டா என்னை விட்டுட்டு போன? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, நீ யாரா இருந்தாலும் நான் உன்னை அப்படியே ஏத்துக்கிறேன், நீ நீயாவே இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன்ல பால். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் பால். இந்த வலியை என்னால தாங்கிக்கவே முடியல பால் அப்படின்னு சொல்லி என் அண்ணாவை கட்டிட்டு அழுதுட்டு இருந்தான். எனக்கு என் பால் அண்ணாவோட இழப்பு மீண்டு வர முடியாது ஒரு பெரிய துன்பம். பால் அண்ணா எனக்கு வெறும் அண்ணன் மட்டும் கிடையாது, அவன் எனக்கு ஒரு நல்ல தோழனா வருந்திருக்க. என்னை எப்பவும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எது தேவையோ அதை எனக்காக செய்வான். எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாவும் இருந்திருக்கு. என் வாழ்க்கையில பல நேரங்கள்ல எனக்கு சரியான வழியை அவன் தான் எனக்கு காட்டியிருக்கு. பட் அவன் ஏன் இந்த வழியை தேர்ந்தெடுத்தான்? எனக்கு கோபமும் வந்துச்சு. என்னை தனியா விட்டு போக அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவனை திட்டவும் செஞ்சு என் கேப்ரியல் நான் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். அங்க என் பாட்டி எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட பாலண்ணன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்ல எங்களுக்கு மனசு இல்லை. சோ நாங்க அவன் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கான் பாட்டி, அவன் வர லேட் ஆகும் அப்படின்னு சொன்னோம். பட் என் பாட்டி, நீங்க பொய் சொல்ல வேண்டியதில்லை, அவன் இறந்துட்டான்னு எனக்கு தெரியும், அவன் இனி திரும்ப வரவே மாட்டான்னு தெரியும் அப்படின்னு சொன்னான். நானும் என் கேப்ரியல் நாவும் என் பாட்டிக்கு இது எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அப்ப என் பாட்டி சொன்னாங்க, பால் இங்க வந்திருந்தா ஜேட், அவன் உன்கிட்ட மன்னிப்பு ஏட்டதா சொன்னான். அது மட்டும் இல்லாம உனக்காக அவன் ரூம்ல ஏதோ ஒண்ணு வச்சிருக்கதாவும் சொன்னான் அப்படின்னு சொன்னான். நாங்க பாட்டி ஏதோ வயசாயிடுச்சு, ஏதோ தெரியாம சொல்றாங்க அப்படின்னு தான் நினைச்சோம். நான் என் பாலண்ணா ரூமுக்கு போனேன். அந்த ரூம் மொத்தமும் அவனோட ஞாபகங்கள் தான் நிறைஞ்சிருந்தது. என் பாலண்ணா சிரிச்சு விளையாடி நான் பார்த்திருக்கேன், அவன் கோவப்பட்டு பேசியும் பார்த்திருக்கேன், எனக்கு துணையா நின்னும் பார்த்திருக்கேன். பட் அவனை இப்படி அமைதியா படுத்திருக்கிறத பாப்பேன் நான் நினைக்கவே இல்லை. அலை மட்டும்தான் எனக்கு வந்துட்டு இருக்கு. அப்பதான் அங்க ஒரு லெட்டர் இருக்கிறத நான் பார்த்தேன். என் பாட்டி சொன்னது உண்மைதான், என் பாலண்ணா வந்திருக்கான், என் பாட்டி கிட்டையும் பேசியிருக்கான். நான் அந்த லெட்டர் எடுத்தேன். ஆனா எனக்கு அந்த லெட்டரை படிக்க ரொம்பவே தயக்கமா இருந்தது. அப்ப என் கேப்ரியல் நான் அங்க வந்தான். எனக்கு தெரியும் ஜேட், இது உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், பட் நீ படி, அது பாலோட கடைசி வார்த்தைகள் அப்படின்னு சொன்ன. நானும் படிக்க ஆரம்பிச்சேன். டியர் ஜேடி, எனக்கு தெரியும் நீ இப்ப அழுதுட்டு இருப்பேன், இல்லைன்னா எனக்கு சாபம் கொடுத்துட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக என்ன மன்னிச்சிடு ஜேடி. உன்னை இதுக்காக பிளேம் பண்ணிக்காத, இது என்னோட முடிவு.
உனக்கு இது தப்பான முடிவா கூட தோணலாம். பட் என்னால அப்பாவை முழுமையா எதிர்க்கவே முடியல ஜேடி. பல நேரங்கள்ல என்ன மாதிரி மகன் இருக்கிறத நினைச்சு அவர் வெக்கப்பட்டாலும் கூட என்னால அவரை வெறுக்க முடியல ஜேடி. சில நேரங்கள்ல நானே ஆசைப்பட்டிருக்கேன், ஒருவேளை அப்பா நினைக்கிற மாதிரி என்னை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படி. ஆனா அது அவ்வளவு ஈஸியா இருந்த நாமையும் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு பதிலா எப்பவும் நம்மள நாமளே மாத்திட்டு இருந்திருப்போம். என்ன நினைச்சு நீ கவலைப்படாத ஜீர். நான் உங்க எல்லாரையும் காயப்படுத்தியிருந்தாலும் நான் இப்ப நல்லா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். உனக்கு நான் ஒரு சுயநலவாதியா கூட தெரியலாம், பட் நான் களைச்சு போயிட்டேன் ஜீர். நான் யாருன்னு எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்து சண்டை போட்டு எதிர்த்து நின்று ரொம்பவே களைச்சு போயிட்டேன். நான் பண்ணது உனக்கு ஒரு முட்டாள்தனமா கூட தெரியல. ஆமா, அது ஒரு முட்டாள்தனமும் தான். ஆனா நான் உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன் ஜெயிட், இதே முட்டாள்தனத்தை நீ எப்பவும் பண்ணக்கூடாது. எனக்காக நீயா உன்னோட வாழ்க்கையை வாழணும் ஜெயிட். அந்த வாழ்க்கையில நானும் வாழுவேன். எனக்காக போராடு ஜெயிட், உனக்காகவும் போராடு. நீ வாழ்றதுக்கு நான் காரணமா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஜெயிட். இப்ப நீ நடிச்சிட்டு இருக்க இந்த வாழ்க்கையை நிறுத்திட்டு உனக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சே. மத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாவும் இருஞ்சே. உன்னையும் உன்னோட வாழ்க்கையும் சந்தோஷமா வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருந்தான். சாகும்போது கூட என் அண்ணா நான் வாழ்றதுக்கு எனக்கான ஒரு காரணத்தை கொடுத்துட்டு போயிருக்கான். இப்ப நான் அதை நினைச்சு அழுறதா இல்ல சந்தோஷப்படுறதா? என் அண்ணாவோட இறுதி மரியாதை சடங்கு நடந்தது. எனக்கு உள்ள இருக்கிறது ரொம்பவே சஃபகேட்டா இருந்தது, கஷ்டமா இருந்தது. சோ நான் கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு கிளம்பினேன். அப்ப நான் அங்க மறுபடியும் பல மாதங்களுக்கு அப்புறம் அல்தியாவை பார்த்தேன்.